எடப்பாடியின் கதை முடிந்தது. திடீர் பரபரப்பு. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படி பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்தார், அதுவும் யார் மூலியமாக முதலமைச்சர் ஆனால், யார் காலிலே விழுந்து முதலமைச்சர் ஆனார் அப்படிங்கிற தகவல்லாம் உங்க அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். எது எப்படி இருந்தாலும் தன்மானத்தை விட்டு கொடுக்காத ஒரு சிங்கம் அப்படின்னா அது ஓபிஎஸ் மட்டும்தான். இன்றளவுமே தனக்குரிய பாணியிலே தனக்குரிய தொண்டர்கள் தனக்குரிய ஆதரவுகளை வைத்துக் கொண்டு அதிமுகவை ஒன்றிணைத்து மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் துடித்துக் கொண்டிருக்கிறார். இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான நபர்களும் தான் இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைவதற்கு தடையாகவே இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்ப இதுவரைக்கும் பாஜக வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி திடீரென பாஜகவின் காலிலே விழுந்திருக்கிறார். அதுவுமே பாத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நம்மளுக்கு எதுவும் பிரச்சனைகள் வந்து விடுமோ அப்படிங்கிற பயத்தில் தான் பாஜகவிடம் தற்போது அடிபணிந்து போயிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுக அடுத்த அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக இன்னும் ஒரு சில கட்சிகள் என்பது கூட்டணிக்குள் வரப்போறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த கூட்டணி என்பது மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணியாக மாறிவிட்டால் அது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடும். அந்த இடத்திலே எடப்பாடி பழனிசாமி தான் மிக ஒரு முக்கிய நபராக இருக்கிறார். அவரின் மீது கொடநாடு கொள்ளை வழக்கும் இதுவரைக்கும் நிலுவையிலே இருந்து கொண்டிருக்கு. இனி வரக்கூடிய நாட்களிலே அந்த கொடநாடு கொள்ளை வழக்கை மிக தீவிரப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகளை திமுகவின் மூலமாக செய்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி அந்த வழக்கு சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டால் எடப்பாடி பழனிசாமியின் கதையை அதை வைத்து முடித்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி திமுக அடுத்த கட்ட நகர்வை நோக்கி அதுக்குரிய திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி ஓபிஎஸ் தரப்பினர் மக்கள் மத்தியிலேயே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே காய்ச்சி, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க.